பாப்பம்பாளையம் முனியப்பன் கோயில் ஃபங்க்ஷனோட மினி விலாக் தான் இது. சாட்டர்டே மதியானமே நாங்கள் 2 பேரும் கிளம்பி நாங்கள் வந்து கடைக்கு போயிட்டோம். பொருள்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். கடையில் வச்சுட்டு மறுபடியும் வந்து ஒரு சில பொருள் வாங்குறதுக்காக ரிட்டன் ஈரோடு வரைக்கும் வந்திருந்தோம். மதியானம் கடைக்கு போகும்போது பார்த்திங்க அப்படின்னா சரியான வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. நாங்கள் ரிட்டன் வந்துட்டு பொருள் வாங்கிட்டு கடைக்கு போகிறோம். மழை வர மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் என்னானாலும் சரின்னு சொல்லி கடையெல்லாம் எடுத்து வச்சுட்டு நாங்களும் கடையில் நின்றுட்டோம். என்னோடய ஹஸ்பண்டும் அண்ணாவும் தான் கடையை பார்த்துக்கிட்டாங்க. நான் அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு கடைக்கு போயிட்டு குடல் பாக்கெட்லாம் வாங்கி சாப்பிட்டு அப்படியே சுற்றிட்டு இருந்தேன். நைட்டு ஒரு 7-8 மணி ஆக்கில் தான் வந்து கூட்டம் ஏற ஆரம்பிக்கும். நான் ஒரு 11, 12, 1க்குலாம் நம்மளால் கொடுக்க முடியாத அளவுக்கு கூட்டம் வந்துடும். அதே மாதிரி தான் விடிய காலையில் 6 மணிக்கு முடியும். ஆனால் இந்த வருஷம் என்னமோ தெரில 3 மணிக்கெலாம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்துட்டு ஜூஸ் கேட்டிருக்காங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் என்னோடய ஹஸ்பண்ட் தான் போட்டிருக்காரு. அவங்க வந்து அந்த ஜூஸை வந்து வாங்காமலே போயிட்டாங்க. ஏன்னு தெரியல. அந்த ஜூஸ் வந்துட்டு அப்படியே நின்று போச்சு. அதை வந்து என் ஹஸ்பண்டு தான் குடித்தார். வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது. இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் நடக்கும். கேட்பாங்க, அப்புறம் அவங்களே போயிடுவாங்க. அண்ணா எப்படி இருக்கு? இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே இல்லாத ஒரு இனோவேட்டிவான ப்ராடக்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. எம்கே குல்ஃபி சர்பத். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா நம்ம நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் பாப்பம்பாளையம் முனிப்பங்கள். காட்டுங்க, எல்லாரும் சாமி கும்பிட்டுக்கோங்க மக்களே. எங்கே வாங்க அப்படியே கேமரா திருப்புங்க. இப்போ நான் கையில் வச்சிருக்கிறதுனா ஸ்பெஷல் பூஸ்ட். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, கோல்டு பூஸ்ட். இது ஜஸ்ட் இவங்க 70 மட்டும் தான் சார்ஜஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அண்ட் தென் பை 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 பை. பார்த்திங்களா, நான் பேச வேண்டியதெல்லாம் இவர் பேசிகிட்டு இருக்காரு. நைட்டு பார்த்திங்க அப்படின்னா வான வேடிக்கையெல்லாம் நடந்துச்சு. அது முடிஞ்சதுக்கப்புறமா வந்து என் ஹஸ்பண்ட் வந்துட்டு எங்களுக்கு பசிக்கும்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டோம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா விடிய காலையில் சரியான பசி. ஒரு 4-5 மணி ஆயிடுச்சு. கடையெல்லாம் எடுத்து வச்சுட்டு டீ கடையில் போயிட்டு டீ குடித்தோம். நான் கூட வந்து பச்சை பயிர் நல்லாயிருக்கும், வேவிச்ச பச்சை பயிர்னு வாங்கி சாப்பிட்றேன். அது பச்சையாக இருக்குது தெரியாமல் வாங்கிட்டேன். அவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா வறுக்கி வடைன்னு சூப்பராக வாங்கி சாப்பிட்டாங்க. நான் கம்முன்னு அதை வாங்கியிருக்கலாம், தேவையில்லாமல் இதை வாங்கிட்டேன். ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. என்னமோ தெரில, வேக வச்சுருக்கலாம், எனக்கு பிடிக்கல. பச்சையாகவே தாளிச்சிருப்பாங்க போல். வெங்காயம் மட்டும் போட்டிருக்காங்க. அப்புறம் வீட்டுக்கு வரதுக்கு விடிஞ்சிருச்சு.